அனைவருக்கும் வணக்கம். நான் முரளி சங்கர், பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர். இன்றைய நிர்வாக குழு கூட்டத்தில் அனைவரும் கூடி 20 பேர் கொண்ட 22 பேர்ல 2 பேர் வரல, 20 பேர் வந்துட்டாங்க. 22 பேரில் 2 பேர் கலந்து கொள்ளவில்லை. மீதமுள்ள 20 பேர் நிர்வாக குழு இன்று கூடி நாங்கள் ஆலோசித்து எடுத்துள்ள முடிவு, ஏகமனதாக எடுத்துள்ள முடிவு 17/8/2025 மருத்துவர் இரா அன்புமணி அவர்கள் மீது பொதுக்குழு தெரிவித்த 16 கட்சி விரோத நடவடிக்கைகளுக்கான குற்றச்சாட்டுகளுக்கு உரிய பதிலை நேரிலோ அல்லது கடிதம் மூலமோ தெரிவிக்க வேண்டும் என்று கூறியிருந்த நிலையில் 10/9/2025 தெரிவிக்காவிட்டால் தங்கள் மீது கட்சி விரோத நடவடிக்கை ஏன் எடுக்கக்கூடாது என்பதற்கான விளக்கத்தை 10/9/2025 தேதிக்குள் தெரிவிக்கவும், இல்லையேல் ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் அறிக்கைப்படியும் கட்சியின் நிர்வாக குழு முடிவின்படியும் தங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இப்ப வாசித்த அந்த அறிக்கையை பொதுச் செயலாளர் அவர்கள் அனுப்பி வைப்பார்கள். பொதுச் செயலாளர் அவர்கள் அனுப்பி வைப்பார்கள். 10ஆம் தேதிக்குள்ள அதற்கு உரிய பதிலை தர வேண்டும். மீண்டும் நோட்டீஸ் அனுப்பப்படுதா? ஆமா, 2ஆம் முறையாக. முதல் முறையாக அனுப்பப்பட்டதுக்கு பதில் வரல. நேரிலோ அல்லது எழுத்துப்பூர்வமாக அனுப்பணும்னு சொல்லி சொன்னால் அதுக்கு ஒரு பதிலும் வராதனால மறுபடியும் நிர்வாகக்குழு கூடி ஒழுங்கு நடவடிக்கை வேறு விதமாக பரிந்துரை செய்திருந்தது. அதையும் இந்த நிர்வாகக்குழு ஆராய்ந்தது. அதையும் ஆராய்ந்து இன்னும் ஒரு வார காலம் அவகாசம் கொடுக்கலாம் என்ற முடிவிலே 10ஆம் தேதி வரை மீண்டும் அவகாசம் கொடுக்கலாம் என்று இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு ஒரு மனதாக நிர்வாகக்குழு ஒரு மனதாக விளக்கம் கொடுக்கலன்னா மீண்டும் ஒழுங்கு நடவடிக்கை குழு கூட்டம் நிர்வாக குழு கூட்டம் கூடி முடிவெடுக்குமா இல்லை எப்படி? இந்த பாட்டை எத்தனை நாள் தான் நான் பாடுறது? ஏங்கண்ணு, எத்தனை நாள் தான் இந்த பாட்டை பாடுறது? ஐயா, இந்த ஒரு வாரம் அவகாசம் என்பது ஒரு பேச்சுவார்த்தைக்கான ஒரு ஆதாரமா இருக்குமா? வாய்ப்பு இருக்குதா? இப்போ எதுக்கு கொடுக்குறோம்? ஒரு மாதம், அது ஒரு வாரம் எதுக்கு கொடுக்குறோம்? பதில் அளிக்கணும்னா என்ன செய்யணும்? நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்திடும். கட்சி ரீதியாக என்ன முடிவு? அது எப்படி இப்ப சொல்ல முடியும்? ஒழுங்கு நடவடிக்கை குழு, நிர்வாக குழு மறுபடியும் அவங்கள கேட்போம், கருத்துக்களை கேட்போம், நிர்வாக குழு கருத்தை கேட்போம். அவங்க என்ன சொல்றாங்களோ அதன்படி செய்வோம், அதன்படி நடப்போம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.